போது 2 கையும் வந்து மூடிக்கிட்டு பிறக்குது. நம்ம இறக்கும்போது கையை திறந்துக்கிட்டு தான் இறக்குறோம். இப்போது நம்ம போகும்போது என்ன சொல்கிறாங்க, இறக்கும்போது பாவ புண்ணியம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்கிறோம். இப்போ வரும்போது தானே கையை மூடி வருது, போகும்போது கையை திறந்து தானே போகிறோம். அப்போ வரும்போது கொண்டு வந்து இங்கே வந்து விட்டுட்டு போகிறோமா, இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோமா? நல்ல கேள்விதான். ஒரு அம்மா வயத்தில் ஒரு கரு இருக்குது, அது ஏன் கையை மூடி இருக்குது, அது ஏன் ஓம் மாதிரி வளைஞ்சி இருக்குது அப்படின்னா, அது வந்து சிவோகம் அப்படின்ற பாவனையில் அந்த உயிரானது அங்கே இருக்குது. கருவில் இருக்கும்போது அதுக்கு எந்த கள்ளங்கபடமும் கிடையாது. அது எந்த பாவனையில் இருக்குது, நானே அதுவாக இருக்கிறேன். அதனால தான் அவ்வளோ இருட்லேயும் அது தெளிவாக இருக்குது. நம்மளெல்லாம் அவ்வளோ பெரிய இருட்டில் போட்டோம்னா அந்த இருட்டை பார்த்தே செத்து போயிடும். ஆனால் அந்த கருவுக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா நானே அவனாக இருக்கிறேன்ற அந்த சிவோகம் என்ற ஓட்டம் தான் உள்ளே ஓடிட்டுருக்குது. அந்த மூச்சு அம்மாவோட மூச்சு அம்மாவுக்குள்ளே ஓடும்போது வேறு மாதிரி இருக்கும், அம்மாவோட தொப்புள் கொடியிலேருந்து குழந்தைக்கு ஓடும்போது அந்த பாவனை வேறு மாதிரியாக இருக்கும். அதுதான் அந்த குழந்தைக்கு உயிராகவும் உடலாகவும் அந்த சத்தம் தான் காப்பாற்றுது. அந்த நிலையில் அது கையை மூடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது வெளி உலகத்துக்கு இன்னும் வரலை. அது தனக்குள்ளே தான் அது எல்லாத்தையும் அனுபவிக்குது. அதுதான் அந்த பாவனை. அந்த கையை மூடிக்கிற குழந்தை எதை குடிக்குதுன்னா, நான் அவனாக இருக்கிறேன். வெளியே வந்தோடனே கையை திறந்தது, நான் அவனாக இருந்ததை போய் மாற்றிட்டு இப்போ எவனவோ ஆகிருக்கிறேன். ஏன்னா வரவெல்லாம் உனக்கு ராஜா நீ டாக்டர் ஆகிடணும், ராஜா நீ வக்கீல் ஆகிடணும். கடைசியில் அந்த குழந்தைக்கு யாருன்னே தெரில. அதுதான் கதமா. அப்போ உள்ளே இருக்கும்போது பாவனை சிவோகம் பாவனையில் தான் அது கையை மூடினுக்குது. வெளி உலகம் வந்தவொடனே இந்த உலகம் அந்த பாவனையிலேருந்து அதை மாற்றி சிவத்தை மறந்துருப்பா, வெறும் அவத்தை நினை, இந்த உலகம் தான் உனக்கு பெருசுன்னு நமக்கு முன்னாடி அது பெருசாக நிற்கிது, உள்ள சிவம் பெருசாக நிற்கிறான். அதுதான் விஷயம். அதனால தான் கை தகந்து. ஆமாம். அப்புறம் காணாமல் காண்கின்ற காட்சி நிலை, கேளாமல் கேட்கின்ற கேள்வி நிலை என்னங்கய்யும்? கேள்வி நிலை அப்படின்னா என்ன? காணாமல் காண்கின்ற காட்சி நிலை, கேளாமல் கேட்கின்ற கேள்வி நிலை. காணாமல் காணணும் அப்படின்னு ஒன்றுன்னா கண்ணு வேணும். ஒரு பொருளை நான் பார்க்குறேன்னா கண்ணு வேணும். கண் இல்லாமல் எந்த பொருளையும் பார்க்கவே முடியாது. பார்த்தா அதுக்கு பேர் குருடன். குருடனுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை, கண்ணு இரவனுக்கு தான் இரவும் இருக்குது பகலும் இருக்குது. ரைட், ஓகே. கேட்காமல் கேட்டு, காதுன்னு ஒன்று இருந்தால் காதை வச்சு தான் நம்ம கேட்க முடியும். இது எல்லாம் உலக வாழ்க்கையில் சராசரி மனுஷ வாழ்க்கையில். ஏனால் நம்ம கேட்கறது நம்ம பார்க்குறது எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருள். எல்லாமே வெளியே இருந்து தான் உள்ளே வருது, ஒரு நாளும் உள்ளேருந்து வெளியே போகலை. அப்போது இது எல்லாம் வெளியே இருக்கிறத கேட்கும், இது எல்லாம் வெளியே இருக்கிறத பார்க்கும். இது ஓகே. ஆனால் இந்த காணாத காட்சி காணக்கூடிய தகுதி யாருக்கு வரும்னா இதுக்கு கிடையாது. கேட்காத கேள்வி கேட்கக்கூடியது இதுக்கும் கிடையாது. அப்போ நாமளே என்ன பண்ணுறோம்? ஐயா சொல்லுவார், இதெல்லாம் வெளி வேஷம்பா, உள்ள ஒரு பொருள் குத்துக்கிறான், அதுக்கு பேர் என்னது? கட்செவி. ஒரே பொருள் கண்ணாகவும் ஒரே பொருள் காதாகவும் இருக்குது. நீ அந்த பொருளை தான் கேட்க முடியும், அந்த பொருளை தான் பார்க்க முடியும். அதுக்கு பேர் என்னது? கட்செவி. அந்த இடம் எது? சிற்றம்பலம், நம்மளோட பூர்வ மையம். அந்த இடத்துல நீ எதையாவது கேட்டால், அந்த இடத்துல நீ எதையாவது பார்த்தால், அதுதான் காணாத காட்சி, அதுதான் கேட்காத கேள்வி, அதுதான் காணாத கோலம். ஆனால் வெளியே நடக்கிற எதையுமே அங்கே கேட்க முடியாது. நாதம் பாடன்னு ஒன்று இருக்குது, வெளியே டமாரம் அடிக்கிறான், ஆனால் இதே டமாரம் உள்ளே அப்படி கேட்குமானா? அப்படி கேட்காது. உள்ளே இருக்கிற உலகமே வேறு. இங்கே அடிக்கிற சங்கு நோசம் அங்கே அப்படி கேட்குமானா? அப்படி கேட்காது. இங்கே ஒலிக்கிற இந்த பெல்லோட சத்தம் அங்கே கேட்குமானா? அப்படி கேட்காது. அதோட வேற்றுமையே வேறு. அதனால தான் ஒரு சிலர் நம்ம லிஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க, சங்கு சக்கரம் புஷ்வானம் அது மாதிரி. என்ன மாதிரி தீபாவளி பண்டு போட்டால் என்னப்பா வரும்? சங்கு சவனம் புஷ்வானம் சரவெடி, அந்த வெடி இந்த வெடின்ற மாதிரி. நான் கேட்ட சாமி எல்லாத்தையும் லைனாக ஓப்பன். ஆனால் அங்கே அந்த மாதிரி வராது. பாடம் வாங்குற கவனமாக இருக்கணும். எங்கே எதை கேட்கணும் அங்கே அதுவாக வேறு மாதிரி வரும். ஏன்னால் இந்த காது வெளியே கேட்குற விஷயம் வேறு, இந்த காது உள்ளே உணரக்கூடிய பொருள் வேறு. கவனம், எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ அந்த தகுதி நமக்கு இருந்தால் காணாத காட்சியெல்லாம் நாம் பார்ப்போம், கேட்காத கேள்வியெல்லாம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா?
செயல் தியானம் என்றால் என்ன? செயலற்ற தியானம் என்றால் என்ன? பாடம் பண்ணுறேன், நான் இருக்கிறேன், எனக்கு முன்னாடி இறைவன் இருக்கிறான். இந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு லிங்க் செயின் இருக்குது. இது நான் செய்கிற செயல். எங்கள் 2 பேரும் யார் சேர்க்க போகிறா? நான் எதை பண்ணுறனோ அதுதான் சேர்க்க போகுது. என்னால் நேரடியாக இறைவனோட கலக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அந்த தகுதி இந்த உடம்புக்கும் எனக்கும் இருந்தால் பாடத்துக்கு வேலை இல்லை. அப்போது என்னையும் தனியாக நான் இருக்கிறோம், 2 பேரும் இருக்கிறோம். அவன் தனியாக இருக்கிறான், நான் என்னையாக இருக்கிறேன். பாடம் பண்ணும்போது எங்கள் 2 பேரையும் சேர்க்கக்கூடிய ஒரே பொருள் எதுனா பாடம். இதுதான் அந்த வேலையை பண்ணுது. 2 பொருளையும் சேர்க்காத ஒன்று, இது 2 பொருளையும் சேர்க்குது எதுன்னா இந்த செயல் தான். இந்த செயல் மட்டும்தான் எண்ணெயாக இருக்கிற எண்ணெய் தண்ணியாக மாற்றி அந்த தண்ணியோட போக சேரும். அதனால தான் அவர் திருமூலர் சொல்லுவார், அவன் யாருப்பா அப்படின்னா, அவன் யாருன்னா தீனும் வெய்யன். உனக்கு எதுப்பா தெரியும்? சுடும் அப்படின்னு சொன்னால் உனக்கு நெருப்பு தான் தெரியும். ஆனால் அவன் நெருப்பு இல்லை, அதையும் தாண்டி அவன் எப்படிப்பா இருப்பான்? சில்லுன்னு இருப்பான்பா. சில்லுன்னு இருப்பானா தண்ணி மாதிரி இருப்பானா? ஏன்னா நமக்கு அதுதான் தெரியும். அவன் தண்ணி இல்லைப்பா, அதையும் தாண்டி. அப்போ அதையும் தாண்டினா எங்கே போகிறதுன்னா நம்ம இந்த உணர்வு அற்ற நிலையில் ஒரு காட்சி வரும். அதுதான் செயலற்ற நிலைக்கு போகணும். ஆனால் அந்த செயலற்ற நிலைக்கு போகணும்னா இங்கே செயல் சுத்தமாக இருக்கணும். இந்த செயல் சுத்தமாக இல்லைன்னு சொன்னால் செயலற்ற நிலைக்கு யாராலையும் போக முடியாது. புரியுதுங்களா? செயல் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். என் மனசு குரு தான் தெய்வம்னு நின்னால் அந்த செயல் சுத்தமாகும். அந்த செயலோட விளைவு அவனை போய் சேர்க்கும். அது செயலற்ற நிலைக்கு போய் சேர்க்கும். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பற்று, ஆசை, பேராசை, இதன் வேறுபாடு என்ன? அருமின் ஆசை அருமின் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமின். பற்று, பேராசை, அப்புறம் பற்று, ஆசை, பேராசை, இதன் வேறுபாடு. பற்று இறைவனை அடையணுன்றதும் ஒரு பற்று தான். பொண்டாட்டி பிள்ளைங்களை அடையணுன்றதும் பற்று தான். ஆனால் இந்த பற்று சுடுகாட்டுக்கு போவோம், அந்த பற்று முக்திக்கு போகும். இப்போ எந்த பற்று எனக்கு வேணுன்ற தெளிவு வேணும். அப்போது ஆசை எது? புத்தர் சொன்னார், ஆசை தான்ப்பா துன்பத்துக்கெல்லாம் காரணம், ஆசையை விட்டுடுப்பா அப்படின்றாரு. ஆனால் கேள்வி கேட்குறோம் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருந்ததில்ல, அந்த ஆசை வந்ததுனால தானே அவர் தான் யாருன்னு உணர்ந்தார். அப்போ அதுவும் ஆசை தானே, அப்போ அவர் அதை விடலை அப்படின்றார். அவருக்கு வந்தது ஆசை இல்லை, அவருக்கு வந்தது வைராகியம். ஆசைன்னா ஒரு முடிவே கிடையாது. இன்றைக்கி 10 ரூபா வந்தால் போதும், அது ஒரு ஆசை. 10 ரூபா சாப்பிட்டுட்டேன், நாளைக்கு 100 ரூபா வந்தால் நல்லா இருக்குமேனு யோசிக்கிறேன். அப்போ ஆசை ஒரு முடிவே இல்லை, அதுதான் ஆசை. வைராகியன்றது இதுதான் முடிவுன்னா அதை முடிச்சுட்டு நிற்கும். அதுக்கு மேலே அது ஃபுல் ஸ்டாப் தான், அதுக்கு மேலே கமாவே கிடையாது, தொடர்கதையே அங்கே கிடையாது. புத்தர் அடைஞ்சது வைராகியம். வைராகியன்ற ஒரு வாழை வச்சு ஆசைன்ற மரத்தை அவர் வெட்டினார். அப்போ ஆசை என்னது? அடுத்து 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 அடுத்துன்னு போயினே இருந்தால் அது ஆசை, அது வளர்ந்துக்கினே இருக்கும். பற்றுன்றது ஒன்றுத்தில் மயங்கி பிடிச்சிப்போம். ஒரு சீடர் எப்போது குருவாக மாறுகிறார்? ஒரு சீடர் எப்போது குருவாக மாறுகிறார்? நான் முழுமையான சீடன்னு அவருக்கு எப்போ புரியுதோ அப்போ தான் அவர் குருவாக மாறுவார். குருவுக்கான தகுதி என் குருநாதருக்கு நான் உண்மையான சீடன்னு யார் நினைக்கிறானோ, யார் குருநாதர் சொல்படி நிற்கிறானோ அவனுக்கு தான் அந்த தகுதி உண்டு. பாடம் பண்ணுறதுனால ஒரு ஆள் குருவாக மாறிட வாய்ப்பே கிடையாது. என் குருநாதருக்கு நான் ஒரு அடிமை, நான் சீடன் அப்படின்னு நினச்சி நின்னா அந்த சீடன் ஒரு நாள் குருவாக மாற்றுவான். ஆனால் இந்த சீடன் குருவாக மாட்டான், அந்த குரு இந்த சீடனை குருவாக மாற்றுவார். எந்த குரு இது போஸ்டிங் இல்லை, இவ்வளோ வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், இத்தனை வருஷம் செஞ்சால் கலாசி, அந்த வருஷம் முடிஞ்சால் ஒரு ஸ்கில்டு, அடுத்தது கிரேடு, அப்புறம் ஹெச்ஆர், அப்படியே போயினே இருக்கும். அந்த மாதிரி இங்கே நடக்குமானால் அந்த மாதிரி இங்கே போஸ்டிங்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. உண்மை சத்தியன்னு ஒருபடி அவர் சொன்னபடி நான் நின்னால் அவரே அதுக்கான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர் கொடுத்தாதான் குரு. நானாக சொல்லிக்கினா
குரு இல்லை. நானாக சொல்லிக்க வேண்டியது தான், சும்மா சொல்லிக்க வேண்டியதான். ஊரில் நிறைய பேர் சொல்லிக்கிறான், பெரிய பெரிய தாடி வளர்த்துட்டு நானும் குருங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றான். டேய் போயிடாதீங்கன்னா ஒரு கிட்னி போயிடும், அந்த மாதிரி கிடையாது. அப்போது வேஷம் போடுறவன் அவனை குருன்னு சொல்லுவான், வேஷம் இல்லாதவன் குரு சொல்லுவார். இவனுக்கு குருவுக்கான தகுதி வந்தது. அதை குரு சீடனை குருநாதர் தானாக வெளிப்படுவார். இவன் ஒரு நாளும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களாம்மா? குருநாதர் சொன்னால் தான் குரு